ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பிப்ரவரி 3வது வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மின் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறினார். ஊதிய உயர்வு 1/12/2023 ஊதிய உயர்வை வழங்கணும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்த பின்பும் அது தொடர்பான பூர்வாங்க பேச்சுவார்த்தை 1-1.5 மாசம் முன்னாடி தொடங்கணும். வாரியத்தில் எந்த ப்ரப்போசலும் கொடுக்கல. நீங்க சொல்லுங்க கேட்டுட்டு போனாங்க. இன்று வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த ப்ரப்போசலும் இல்லை. அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறது. மின்சார வாரியத்தில் ஆரம்ப நிலை பணியிடங்கள் 46,000 ஆரம்ப நிலை பணியிடங்கள் 46,000. தினமும் ஒரு தொழிலாளி செத்து மடிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலாளி 3 மடங்கு 4 மடங்கு வேலை பொழிவை சுமந்து மின்சார வாரியத்தை நன்மதிப்பை பாதுகாத்திருக்கிறார்கள். அரசனுடைய நன்மதிப்பை பாதுகாத்திருக்கிறார்கள். 46,000 காலிப்படங்கள் இருக்கு. அந்த காலிப்படம் நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை மின்சார வாரியம் செய்யல, அரசும் செய்யல.